ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னடான்னா சரியான மழைங்க திருச்செந்தூரில். அப்பா அடி அந்த வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. நீங்களே ஷாக் ஆகிடுங்க. அதை பாருங்கள், ஃபேண்ட்டெல்லாம் தொப்பக்கிட்டே நினைஞ்சிட்டேன். செம்ம மழை. கோயிலுக்கு வரவங்க கொடை ஏற்றணும் கம்பல்சரி. கூட்டம் ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் முன்னாடியே எப்படி சொல்கிறது, முன்னாடியே கிளம்புவாங்க. ஓகேண்ணா, ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் சாமியை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா, நான் கடைசியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 வருஷம் இருக்கும் முருகரை பார்த்து. இது வரலும் பார்க்கல. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கூட வந்தேன். ஓகேங்களா, கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தேன். இங்கேயும் சரி திருப்பரங்குன்றமும் போயிருக்கேன். ஆனால் எங்கேயுமே இன்னும் கோயில் போகல. வந்தால் 2 வீலரில் வரலாம், இல்லைன்னா ட்ரெயினில் அப்படி தான் பிளான் பண்ணி வரலான்னு இருக்கேன். ஓகேங்களா, நேற்று காலைல 7 மணிக்கு வண்டி எடுத்து நேற்று நைட்டு 7 மணிக்கு வந்தேன். ஓகேங்களா, 9, 10 மணி 10:30 மணிக்கு போய் ரூமில் பார்த்தேன். ஓகேங்களா, டிரைவர் ரூம் கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை, மேலே பில்டிங்கில். ஓகேங்களா, எஸ்கேவோ எஸ்ஆர்ஓ ரூமு. இது வந்து எஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, பெரிய பில்டிங். எஸ்ஆர் ரூமு. ஓகேங்களா, ப்ரைஸ்லாம் தெரில. இங்கே வந்து பார்க்கிங் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் தான் இருக்குது, தெரியுதுங்களா? அதுதான் எஸ்ஆர் லாட்ஜி. ஓகேங்களா, கோல்ட் ஆயிடுச்சு மழையில் நனைஞ்சிங்களா, ஈரமாக தலைலாம் அது வரும், ஈரமாகுது. இங்கே வந்து ரூம் போட்டு கூட நீங்கள் அழகாக கோயிலுக்கு போயிடலாம். ஓகேங்களா, எவ்வளோ ரேட்டுன்னு தான் தெரில. இது 2 ஸ்டாரா 1 ஸ்டாரான்னு தெரில. 2 ஸ்டார் தான் நினைக்கிறேன். 9:10 வந்து படுத்துட்டேன்னா காலையில் வந்து ஒரு 3 மணி இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து லப்போன்னு கத்துறாரு. யாருக்கிட்டானா, ஏன்னா அந்த ரூமில் வந்து டிரைவருங்க வந்து ஒரு 6 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மேல் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, டாப்பில் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஃப்ரீ ரூம் தான். ஓகேங்களா, டிரைவருக்கு ரூம் பெரிய ஹோட்டலில் கொடுத்தனால தப்பிச்சேன். திருச்சியில் இந்த மாதிரியே ரூம் இருக்குங்க, பரவாயில்ல. பெரிய ஹோட்டலில் நல்லா ரூம் வசதி இருந்தால் டிரைவர் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. அவர் வந்து எழுப்பி விட்டார், எல்லாரையும் எழுப்பி விட்டார். ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி. ஓகேங்களா, என்னன்னா இங்கே அவர் வந்து ஃபோன் எடுக்கல பொழுது. டிரைவர் எவ்வளோ லாங்லேருந்து வந்தாருன்னு தெரில, டயர்டில் இருந்துருப்பார் பொழுது. நானே செம்ம டயர்டுங்க. நேற்று காலைல 7 மணிக்கு எடுத்து ஈவினிங் 7 மணிக்கு தான் வண்டி நிப்பாட்டினேன்னா அப்போ எவ்வளோ நேரம் ஓட்டியிருப்பேன் பாருங்கள். 600 கிலோமீட்டர் வேலூர்லேருந்து இங்கே வரத்துக்கு. 598 590 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கலாம், 600 கிலோமீட்ரு. ஓகேங்களா, அதுவே 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகிடுது. ஏன்னா இங்கே திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடிலேருந்து திருச்செந்தூர் வர வரலுமே ஹைவே கிடையாது. ஓகேங்களா, ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான். ஓகேங்களா, ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. வளைஞ்சி போகுது. ஓகேங்களா, அங்கேயே அந்த வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி அந்த பிரிட்ஜு கீழே வந்து 40 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆச்சு. ஓகேங்களா, எதனால் டைம் எடுக்குன்னா சிங்கிள் ரோடு, ஓவர்டேக்கே பண்ண முடியல. அவ்வளோ வண்டிங்க இடையில வந்து ஸ்பீட் பிரேக்கரு. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. ரொம்ப இருட்டாக இருங்க. இவ்வளோ கோயில் டெவலப் ஆகுது, இவ்வளோ கூட்டம் வராங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா ரோட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, இவ்வளோ பெரிய ஹைவே போடலாம். ஓகேங்களா, அதை போடல. 2 ரோடு இருக்குது. ஓகேங்களா, காயல்பட்டினம் வழியாக ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடே எனக்கு தெரிஞ்சு பெரிய ரோடாக இருக்கும் போல, காயல்பட்டினம் வழியாகவே. அது வந்து அந்த இடையில வந்து கனெக்ட் ஆகிடும். காயல்பட்டினம் அது ஒரு ஆர்ச்சி மாதிரி வரும். அந்த ஆர்ச்சி ஆண்டை வந்து இந்த 2 ரோடு. நான் வந்த ரோடு வந்து ஆர்ச்சி உள்ளே வந்து வந்தேன். காயல்பட்டினம் வழியாக ஏற்கனவே வந்திருக்கேன். அந்த ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா, காயல்பட்டினம் ரோடு நல்லாயிருக்கும். இந்த ரோடு கம்பேர் பண்ணும்போது அந்த ரோடு நல்லாயிருக்கும், காயல்பட்டினம் ரோடு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வளைஞ்சி போகுது. ஸ்பீட் பிரேக்கரு, ஸ்ட்ரீட் லைட் இல்லை. அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோ கூட்டம் வராங்க, இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது. ஆனால் ஊர் வந்து டெவலப்பே ஆகலைங்க. ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடி கண்டக்டராக இருந்தேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் எஸ்ஆர்எம் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தேன், கிளீனராக. அப்போத்துலேருந்தே வந்து இந்த இடத்துக்கு திருச்செந்தூர் டு சென்னை அதிகமாக வண்டி ட்ராவலிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போத்துலேருந்து இந்த ஊர் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ரயில்வே ஸ்டேஷனாவது டெவலப் ஆகிருக்குன்னா வெளியில் தான் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில, நான் உள்ளே போனதில்லை. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன் தெரிதுங்களா, அது பாருங்கள், திருச்செந்தூர் ரயில் நிலையம் அப்படின்னு இருக்குது. தெரிதுங்களான்னு தெரில உங்களுக்கு. ஓகேங்களா, அதுவும் டெவலப் ஆன மாதிரி தெரியல. இப்போ போயிட்டு பல் வலிக்கிட்டு குளிச்சுட்டு ஓகேங்களா சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு மேலே போய் ரூம் வெக்கேட் பண்ணோம். ஓகேங்களா, ஒரு கஸ்டமர் இல்லை. ஓகேங்களா, எங்கள் ரிலேஷன் தான். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு உனக்கு ரூம் கொடுக்கலன்னா கூப்பிடாத இடத்துல நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா, கூப்பிடவே இல்லை, அதனால் போகல. ஓகேங்களா, கூப்பிட்டுருந்தா போயிருப்பேன், கூப்பிடல. ஓகேங்களா, அவங்க டிரைவராக பார்க்குறாங்க, நான் கஸ்டமராக பார்க்குறேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, என் கூட வண்டி கேட்டாங்க, நான் வண்டி எடுத்துன்னு வந்தேன். ஓகேங்களா, அதனால் கஸ்டமராக பார்க்குறாங்க, நானும் கஸ்டமராகவே பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஓகேங்களா, கூப்பிட்டா போகணும், கூப்பிடலன்னு போக முடியாது. அதே மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, இல்லைங்க நீங்கள் வந்தீங்க, பெரியம்மா தான். ஓகேங்களா, நீங்கள் வந்தீங்க,
அதனால் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நான் வந்தது ஓட்டுறதுக்கு தான். நான் ஓட்டிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்தால் தான் ஓட்ட முடியும். இப்போ இங்கேருந்து மதியம் கிளம்புனா நைட்டு 12 மணி 1 மணிக்கு போய் சேருவேன். ஓகேங்களா? அவ்வளோ ட்ராவலிங் இருக்குது தூரம். ஓகேங்களா? செம்ம ட்ராவலிங்கு. இந்த ஊர் டெவலப் ஆன அளவுக்கு இந்த கோயில் டெவலப் ஆன அளவுக்கு நியர்பையில் இருக்கிற இடம் டெவலப் ஆகலை. ஓகேங்களா? நல்லா வந்து டெவலப் பண்ணணும், ஹைவே போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ கூட்டம் தெரியுமா? காலைல ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. அதாவது காலையில் 5:57க்கு ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா இந்த வாசல்லே, இந்த ட்ரெயின் வாசல்லே இந்த ரூம் இருக்கிறனால, அதான் ஜங்ஷன் வாசல்லே இந்த ரூம் இருக்கிறனால, வேலூரில் ஒரு 100 ஆட்டோ தொடர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு 100 ஆட்டோ, ஓகேங்களா, ஷேர் ஆட்டோ உள்ளே என்ட்ரி ஆனால் எப்படி இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே? அவ்வளோ டிராஃபிக்குங்க. ஜே 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 ஜேன்னு அப்படியே பின்னாடியே ஆறுனாச்சினே வராங்க. கார் ஓட்டவே முடியல. ஓகேங்களா? ஜே ஜே ஜேன்னு கூட்டம். ஓகேங்களா? எந்த கோயில் டு ரயில்வே ஸ்டேஷன் எப்படியும் ஒரு 20 ட்ரிப் ஆச்சா கூட 200 ரூபான்னா கூட எங்கேயோ போச்சு. அப்பா சரியான கூட்டம். ஓகேங்களா? அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு 8 மணி 8:30 மணிக்கு திரும்பி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கோயிலில் விட்டுருங்கன்னு. எங்கள் பெரியம்மா எடுத்துகிட்டு போய் விட்றோம், ஃப்ரீயாக இருக்குது ரோடு. அதே மாதிரி தான் ட்ரெயினுக்கோசம் செம்ம கூட்டம். இப்போ மழை பெஞ்சிச்சு, சரியான மழை, அடின்னு அடிச்சிச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேறு லெவல் மழை. ஓகேங்களா? தூத்துக்குடியிலேருந்து தான் மழை, மதுரைக்கு மந்தாண்டெல்லாம் வெயில் மண்டையை பொழந்துச்சு. மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபாகு. ஓகேங்களா? செம்ம மழை வேறு லெவலில். வீடியோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் கோயிலில் வந்து நெக்ஸ்ட் டைம் தான் போகலான்னு இருக்கேன். அதாவது அந்த சம்பவம் சொல்ல மறந்துட்டேங்க. ஓகேங்களா? அந்த டிரைவர் வந்து செம்ம டயர்டில் இருந்திருப்பார் பொழுது. அவர் வந்து எதுக்கு அப்படி கத்துனாருன்னு தெரில. அந்த டிரைவர் வந்து சைலண்டில் போட்டாரா, இல்லை ரிங் அடித்து அவருக்கு கேட்கலையா, இல்லை ஃபோன் சவுண்டு கம்மியாக வச்சுருக்காரான்றது தெரில. செம்ம டயர்டில் இருந்திருப்பார் பொழுது. அவர் 3 மணி அந்த 4 மணி டைம் இருக்கும். ஓகேங்களா? வந்து பா இங்கே தூங்குறதுக்கு தான் வந்தியா, ஃபோன் பண்ணுறோம் எடுக்க மாட்டியா, அப்படி இப்படின்னு பேசிட்டார். எல்லா டிரைவரும் ஏஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு டிரைவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, டிரைவராகவே இது பண்ண மாட்டார். அவர் கோவத்தை, தம்பி ஃபோன் பண்ணேன், அவர் வந்து அதாவது மெதுவாக சொல்லிடணும், தம்பி ஃபோன் பண்ண எடுக்கலப்பா, தூங்கிட்டிங்களா, சரி பரவாயில்ல வாங்க போகலாம், அப்படி கூப்பிட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபோன் பண்ணால் எடுக்கலை, தூங்குறதுக்கு தான் வந்தியா இங்கே அப்படின்னு வந்து கத்தினா எப்படி இருக்கும்? எல்லா டிரைவரும் ஏஞ்சிட்டாங்க, தூங்கி இருந்த டிரைவர். நானே ஏஞ்சிட்டேன். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஒரு டிரைவர்னா நம்ம இப்படி ஆயிடுச்சடா. இவ்வளோதாங்க வாழ்க்கை, டிரைவரோட வாழ்க்கை. எங்கேயாவது ரூம் கொடுத்துக்குறாங்க, ஒரு ஹோட்டலில் காரில் தான் பார்த்துன்னு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் இது பண்ணுறது. ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை இல்லை. ஓகேங்களா? டிரைவருக்கு மரியாதை இல்லை. டிரைவராக பார்க்குற காலத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். சொந்தக்காரங்களுக்கே நான் டிரைவராக தான் தேடுறேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அவங்க வந்து என்னை சொந்தக்கார பையனாக பார்க்கல, டிரைவராக தான் பார்க்குறாங்க. அது வேறு கேட்குறாங்க, நேற்று கோயிலுக்குன்னா கூப்பிட்டா அவனை நான் வேறு மாதிரிலாம் பார்க்கல, அப்படின்னு இருந்தால் ரூமுக்கு கூப்பிட்ருவணும். ஓகேங்களா? ரூமுக்கு கூப்பிடல, அதிலே நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம டிரைவர் தான், சொந்தக்கார பையன் கிடையாது. அவங்கக்கிட்ட பணம் இருக்குங்க, என்கிட்ட பணம் இல்லைங்க. ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஓகேங்களா? நான் டிரைவர், பணம் இல்லாத பையன். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட கோடியாக இருந்தாலும் நம்ம வந்து மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல. என்ன ஸ்டேட்டஸோ என்ன பணமோ